பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் 1300 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலிற்கு முன் மண்டபத்தில் ஆதித்த கரிகால சோழனின் சிற்பம் காணப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒரு கோயில். பஞ்சபூதம் என்னென்னு எந்தெந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காளகஸ்தி, திருவானைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலம். வணக்க மக்களே, நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில். இந்த ஏகாம்பரநாதர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னையிலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 118 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலில் உள்ள மூலவரை ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர், திருவேங்கம்பர் என்று அழைப்பார்கள். தாயாரை காமாட்சி ஏழாவார் கோவில் என்று அழைப்பார்கள். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலோட குளக்கரைங்க எந்த அளவுக்கு அற்புதமா கட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஏகாம்பரநாதர் கோவில் பல்லவ மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த ஏகாம்பரநாதர் கோவில் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலுக்கு பிறகு கட்டப்பட்ட கோவிலாகும். இருப்பினும் இந்த கோவிலில் கிடைத்த ஒரு கல்வெட்டில் இந்த இடத்தில் ஏற்கனவே செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இருந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் 1300 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இந்த ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு நாயக்க மன்னர்கள் மற்றும் பல்வேறு மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவிலின் கட்டிடக்கலை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக இருக்குங்க. பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த கோவிலில் தெற்கு வாசலில் காணப்படும் பெரிய ராஜகோபுரம் விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயலால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த பெரிய ராஜகோபுரம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபமும் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு முன் 100 கால் மண்டபம் இருந்திருக்கு. அது பிற்கால சோழர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலிற்கு முன் மண்டபத்தில் ஆதித்த கரிகால சோழனின் சிற்பம் காணப்படுகிறது. இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பெரிய நிலப்பரப்பில் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலுக்கு இப்போது திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுங்க, திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஏகாம்பரநாதர் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும். இப்போ நான் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் முன் மண்டபங்க. பாருங்களேன், மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. இந்த கோவிலில் உள்ள பெரிய ராஜகோபுரம் சுமார் 191 அடி உயரம் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். பல மன்னர்களின் கட்டிடக்கலை நிறைந்த இந்த கோவில் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் கட்டிடக்கலையில் அற்புதமாக இந்த கோவில் இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவிலின் குளக்கரை பாருங்களேன், எந்த அளவிற்கு அற்புதமாக கட்டிருக்காங்க என்று. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மண்டபத்தை பாருங்களேன், மிகவும் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த கோவிலின் தல வரலாறு பற்றி எனது நண்பர் அருண் கூறுவார். நம்ம இப்போ எந்த கோயிலில் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயிலில் தான் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூத தலத்தில் நம்ம காஞ்சிபுரம் கோயில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்துட்டு குறிக்கப்படுது. பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒரு கோயில். பஞ்சபூதம் என்னென்னு எந்தெந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காளகஸ்தி, திருவானைக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலம். பஞ்சபூத தலத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்துட்டு நிலத்தை குறிப்பிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் அம்பாள் வந்து சிவபூஜை பண்ணதா வரலாறு. அம்பாள் வந்துட்டு சிவபூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணலில் சிவலிங்கம் பிடிச்சி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு அம்பாளை சோதிக்கிறதுக்காக தண்ணி வர வைக்கிறாரு. பெரிய சுனாமி மாதிரி வர வைக்கும் போது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அம்பாள் வந்துட்டு சிவலிங்கத்தை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலையும் அம்பாள் வந்துட்டு சாமியை விடாமல் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அம்பாளுடைய பக்தியை இது பண்ணி சாமி வந்துட்டு அப்போ வந்து காட்சி அளிக்கிறாருன்றது தான் இந்த கோயிலுடைய வரலாறு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த குளக்கரையை பாருங்களேன், இதை சுற்றி மண்டபம் கட்டிருக்காங்க. கோவிலை சுற்றி வரும்போது இந்த குளத்தையும் சுற்றுவது போல் அந்த காலத்தில் அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த காணொலியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.